மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். சரி, இந்த முறை யார் ஆட்சி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் நீங்க? ஆனா இந்த முறை இது நடக்குது, அந்த ஆட்சியே வந்தா நல்லா தான் இருக்கும். திமுக ஆட்சியேவா? நான் மெயினா ஸ்டாலின் தான் வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். விஜயோட வருகையால இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? மாற்றத்தை உண்டு பண்ணும், ஆனா அது டிஎம்கே பாதிக்காது என்ன பொறுத்தவரை. இது ஏடிஎம்கே வந்ததுன்னு வைங்களேன், எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான். இந்த முறை ஆட்சியில யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நாம் தமிழர் வந்தா சரியா இருக்கும்னு தோணுது. அதெல்லாம் ஆட்டத்துக்கு இல்ல, நாம் தமிழர்லாம் இந்த ஃபீல்டுலயே இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வீணா போன டிஎம்கே. ஏடிஎம்கே வேணா, அவரும் வேணாம், 2 பேரும் இஷ்டம் தான் வரணும். டிவிக்கேயா? ஆமா, டிவிக்கே வரும். எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட டிவிக்கே ஆக்கிரமிச்சிருக்கு? அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வரேன். விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. வீட்டுல சின்ன சின்ன எங்க வீட்டுல சொல்றேன், எங்க வீட்டுல 2 பேருமே அதுக்குதான் ஓட்டு போடணும்னு ஒரு புரிவாதத்துல இருக்காங்க. விஜய் தான் வர்றீங்க. இவன் வரவனா அவனை இவன் ஃப்ராடு, ஒரு ஃப்ராடு, 2 ஒண்ணுதான். கடைசி நம்ம ஏமாத்துறோம், எவனும் தேவையில்லை. கண்டிப்பா மாறும், இந்த வாட்டி மாறி ஆகணும். மாற நல்லா இருக்கும், ஏன்னா வேலைக்கே ஆகாது. சரி, இந்த முறை யார் ஆட்சி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் நீங்க? ஆனா இந்த முறை இது நடக்குது, அந்த ஆட்சியே வந்தா நல்லா தான் இருக்கும். திமுக ஆட்சியேவா? ஓகே, இந்த முறை தேர்தல் யாரு வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் மெயினா ஸ்டாலின் தான் வந்தா நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கேலே ஒழுங்கான தலைவர்கள் அவ்வளோ இல்ல. விஜய் நடிகர், அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவருக்கு அனுபவம் அவ்வளவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, அவர் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. ஆமா, இப்பதான் வந்திருக்காரு. எடுத்தோன்னு முதலமைச்சர் ஆக முடியாது. அது கொஞ்ச நாள் தமிழ்நாட்டுல சேவை செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா ஸ்டாலின் தான் என்ன கேட்டா பெஸ்ட். ஏடிஎம்கே வேணா, அவரும் வேணாம், 2 பேரும் இஷ்டம் தான் வரணும். டிவிக்கேயா? ஆமா, டிவிக்கே வரும். வந்தா தெரியுமே, ஒரு வாரம் மாற்றம் கொடுப்போமே. டிவிக்கு எந்த அளவுக்கு விசில் சின்னமும் சரி, டிவிக்கே கட்சியும் சரி மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சேர்ந்துக்கலாம். எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட டிவிக்கே ஆக்கிரமிச்சிருக்கு? அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர்தான் வரணும், தான் வரணும். இவன் வரவனா அவனை இவன் ஃப்ராடு, ஒரு ஃப்ராடு, 2 ஒண்ணுதான். கடைசி நம்ம ஏமாத்துறோம், எவனும் தேவையில்லை. சரி, விஜய் அவங்க ஆட்சிக்கு வந்தா இந்த முறை என்னெல்லாம் பண்ணனா நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? பண்ணலாம். இல்ல, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, வீடு வாடகை இல்லாம ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். நான் பாரு, நான் தர 4000 வாடகை தரேன். நான் வீட்டுக்கார கிடையாது, நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேன். ஏதோ ஒரு ஏழைக்கு வீடு கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், புண்ணியமா இருக்கும். வீடு விலைவாசி கம்மியாக நல்லா இருக்கும். சரி, ஃப்ரீ எதுவும் வேணாம், ஃப்ரீன்றதே வேணாம். பஸ் வேணாம், ஒண்ணு ஃப்ரீ இல்லை, காசு கொடுத்தாது. அது ஒழுக்கமா எடுத்தா சரி. எதுவுமே இலவசம் வேணாம், எல்லாம் ஸ்டாப் பண்ணு. எதுவுமே இலவசம் தேவையில்லை, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் ரூபாய்க்கு பஸ்ஸு போய் எதுவுமே இலவசம் நல்லபடியா இருந்தா சரி. அவன் நல்லபடியா விஜய் தான் வரணும். சரி, இப்ப நீங்க விஜய் வரணும், டிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லுவீங்க. அவங்க நிறைய பேர் எல்லாருமே மாறுவாங்களா? அப்படி கண்டிப்பா மாறும், இந்த வாட்டி மாறி ஆகணும். மாற நல்லா இருக்கும், ஏன்னா வேலைக்கே ஆகாது. இவனும் வேணாம், அவனும் வேணாம். பொது கொடுத்து பார்ப்போமே. இவன் கொடுத்தவன ஃப்ராடு தான், இவன் ஃப்ராடு. இவன் அதெல்லாம் செய்வான்னு பார்ப்போம், பார்த்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? விலைவாசி தான் அதிகமா இருக்கு. கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு வரி இதெல்லாம் கூட்டியிருக்காங்க. அது மட்டும் தான் அவங்கள்ட்ட உள்ள மைனஸ் பாயிண்ட். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். விஜயோட வருகையால இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? மாற்றத்தை உண்டு பண்ணும், ஆனா அது டிஎம்கே பாதிக்காது என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஏடிஎம்கேல தலைமை அவ்வளவா இல்ல, செதறி போயிருக்கு. மத்தவங்க பிஜேபி தமிழ்நாட்டுல நிக்க முடியாது, டிஎம்கே அடிச்சுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? அவ்வளவு ஜாஸ்தி பாதிப்பு டிஎம்கேக்கு இருக்கும்னு நான் நினைக்கல, மற்ற கட்சிக்கு இருக்கும். இந்த முறை எலெக்ஷன் எந்த மாதிரியான தாக்கத்தை வித்தியாசமா இருக்க போது நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலோட இந்த முறை இல்ல, இன்ட்ரெஸ்டா எல்லாம் விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. வீட்டுல சின்ன சின்ன எங்க வீட்டுல சொல்றேன், எங்க வீட்டுல 2 பேருமே அதுக்குதான் ஓட்டு போடணும்னு ஒரு புரிவாதத்துல இருக்காங்க. விஜய்க்கு போட்டு போகணும்னு, அதாவது சுத்தி இருக்கிறவங்களாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியும் மாத்தி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. சரி, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ எலெக்ஷன் வரதுனால டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி மக்களுக்கு என்னெல்லாம் பண்ண போறன்றது சொல்றாங்க. விஜய் அவர்கள் இன்னும் ஒன்றும் சொல்லலை. திட்டங்கள் என்ன திட்டங்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
ஆட்சிக்கு வந்த பிறகும் அதிகாரத்து கைக்கு வந்த பிறகு தான் எல்லாமே சொல்லுவாங்க. நாங்கள் இன்னும் ஆட்சிக்கே வரலையே, ஏன் எங்களை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? உங்களோட கொள்கை தெரியலன்னு எங்களை சொல்கிறீங்க. எங்களோட 5 கொள்கை தலைவரை பற்றி நாங்கள் சொல்கிறோம், ஓகேவா? கொள்கை இல்லாமல் எதுக்கு நாங்கள் 5 கொள்கை தலைவரை நாங்கள் முன்னே நிறுத்துறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்கிறானுங்க, என்னப்பா அது தற்குறி. நாங்கள் தற்குறியா 2026 இல்லை நீங்கள் தற்குறியான்னு பார்த்துடலாம் ஃபேஸ் டு ஃபேஸு. நீங்கள் 13 கட்சி வச்சு கூட்டணிக்கு வரீங்க, இன்னொரு கட்சி 10 கட்சி வச்சு கூட்டணி வருது. ஒருத்த கத்தின்னு இருப்பான், அவன் பேர் என்னப்பா அது? அதெல்லாம் ஆட்டத்துக்கு இல்லை. நாம் தமிழர்லாம் இந்த ஃபீல்டுலேயே இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். 2 பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று வீணா போன டிஎம்கே. ஏற்கனவே சொன்னது எதையும் சரியா செய்யலைன்னு சொல்லல, சரியா செய்யல. அப்போ இப்போ நம்ம கனவை சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னா, எலெக்ஷனு உங்க கனவை சொல்லுங்க. ஏற்கனவே பெட்டி பெட்டியா மனு வாங்கினாங்களா சார்? இதெல்லாம் வந்து நாங்கள் வந்த 100 நாளில் எல்லா மனுவும் பரிசீலனை பண்ணி கொடுப்போம் நாங்கள்ல. எல்லா மனுக்களுக்கும் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அப்புறம் நடக்காது. ஓடி நாங்கள் தான் ஓடி உழைக்கணும். நாங்கள் உழைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் இங்கே நடக்குது, இதுதான் நடக்க போகுது. அப்புறம் விஜய் வந்து மாற்றத்தை கொண்டு வருவாருன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. முதல்ல அவர் வெளியே வந்து பேசினாதாங்க எங்க பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியும். வர்றாரு அவர் பரப்புற பேரணி எல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் வர்றாரு. பிரச்சாரம் பண்றது வேற. இப்போ சிம்பிளா சொல்றேனே, இப்போ நாம் தமிழர் இருக்காங்க, இதே டிஎம்கே ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும்போது எவ்வளவு போராட்டம் பண்ணியிருப்பாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அவங்க சரி பண்ணுவாங்க, பண்ணல. 2வது, இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை அவங்களுக்கு தெரியுதுங்கிறது மக்களுக்கு தெரியணும். அவங்க ரசிகர்களுக்கு அது தேவையில்லை, விஜயோட முகம் இருந்தா போதும். ஆனா மீதி இருக்கிற இன்னொரு ரசிகரோ இல்லை இன்னொரு கட்சியை சேர்ந்தவங்களுக்கோ அவங்கள விட்டுட்டு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு ஒரு இது தெரியணும்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்க கட்சி சைட்ல இருந்தோ இல்லை அவங்க தலைமை சைட்ல இருந்தோ ஏதாவது வந்துச்சுன்னா தான் நம்ம அவரை ஒரு ஆளாவே நாங்க இது பண்ண முடியும். அப்படி எதுவுமே வர மாட்டேங்குதுல்ல. பேசுறாருன்றீங்க, என்ன பேசுனாருன்னு எனக்கு என்னமோ அவர் சர்க்கார் படத்துல மேக்கப்ல பேசினது வித்தவுட் மேக்கப்ல அப்படியே ஸ்டேஜ்ல பேசின மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுல எதுவும் மாற்றமெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. இந்த முறை ஆட்சியில யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எனக்கு நாம் தமிழர் வந்தா சரியா இருக்கும்னு தோணுது. ஆனா அவரை சீக்கிரத்துல வர விட மாட்டாங்க. ஆனா எனக்கு நாம் தமிழர் வந்தா சரியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா 78 வருஷமா 2 கட்சியும் மாத்தி இருக்காங்க. நல்லது நடந்திருக்கு 2 கட்சியால, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நல்லதை விட கெட்டது அதிகமா நடந்துருச்சே. ஒரு அரசாங்கம் மதுபான கடை நடத்துறது நல்ல விஷயம்னு சொல்றதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா எங்க அப்பா அது அடிமையாகி இறந்ததுனாலதான் நாங்க இப்ப அந்த வெயில கிடந்து நான் வேகாத வெயில படிக்காம ஆட்டை ஓட்டி கஷ்டப்படுறேன். இப்ப என்ன மாதிரி குடிக்காத ஆட்களை குடிச்சவர் கேட்டு போறாரு, நீ எல்லாம் குடிக்க மாட்டியா, ஏன் உசுரோட இருக்கேன்னு கேட்டு போறாரு. அப்போ என்ன நேச்சர்ல நீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க நாட்டை? இது தப்புன்னு சொல்ற இடத்துல யாருமே இல்லையே. ஏன்னா இப்ப என்னோட தாத்தாலாம் வந்து குடிகாரன் கூட சேராத, குடிகாரன் கூட சேராத, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ குடிக்காரங்கன்னு சொல்றதே வந்து தப்புன்னு ஒரு அமைச்சரே வந்து டிவி டிபேட்ல வந்து அவரை நீங்க குடிகாரன்னு சொல்லி இது பண்ணாங்க, அவரை நீங்க மதுப்பிரியர்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி இருந்தா அந்த தப்பு அது தப்புன்னு முதல்ல புத்திக்கு ஏறினாதான் அதை குறைக்கணும்னாது தோணும். அது இப்போ சோசியல் மாதிரி அது மொபைல் வாங்கினா பார்ட்டிக்கு சரக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க டீ வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் எல்லாரும் சரக்கு வாங்கி கொடுத்து குடிச்சுட்டு தெரிய போறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்க நடத்துறாங்க, லாபம் சம்பாதிக்க போறாங்க. சாக போறது பொதுமக்கள் தான். அதனால இதுவே எனக்கு இந்த 2 கட்சிகள் மேலேயும் பெரிய கோபம் இருக்கிறதே இந்த டாஸ்மார்க்னால. அதனால நான் இந்த 2 கட்சிக்குமே ஓட்டு இது வரைக்கும் நான் போடுறது இல்லை, போடவும் போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நோட்டாக போட்டுருந்தேன், இப்போ நாம் தமிழருக்கு போட்டுட்டு இருக்கேன். இனிமேலும் நாம் தமிழருக்கு தான் போடுவேன். அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது 2வது பிரச்சனை. எனக்கு அவங்களோட கொள்கை அந்த இது எனக்கு பிடிச்சிருக்கு, வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் நாம் தமிழருக்கு போடுவேன். அதை தவிர விஜய்க்கு நான் போடணும் அப்படின்னா இப்போ விஜய் வந்து பேசுறத வச்சுதான் என் பிரச்சனை இது தெரியும் அவருக்கு அப்படின்னு நான் அக்ரஸ் பண்ணாதான் ஓ சரி விஜய் அப்போ ஏதோ பண்ணுவாரு அப்படின்னு நான் யோசிக்க முடியும். அவர் பேசுறதெல்லாம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல பேசினாரு, எல்லாருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு பைக்கு நிச்சயம், கார் லட்சியம்னா முதல்ல சோத்துக்கு வழி பண்ணணும். பைக் காரெல்லாம் அப்புறம் தான். இங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கே வழி இல்லாத இருக்கும்போது அவர் பேசுறது எல்லாமே எலைட்டு, அதாவது எல்லாரும் வெல் செட்டில்டா இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே எல்லாரும் இருக்கிறாங்கன்ற நினைப்புல அவர் இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே இப்ப திமுக கவர்மெண்ட் இந்த ஆட்சியில பல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இன்னும் இதை விட நிறைய பண்ணாங்கன்னா புதுசா ரொம்ப நல்லதா இருக்கும். நிறைய பேர் இந்த விலைவாசி கம்மியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆமா, காய்கறி விலை எல்லாமே ஏத்தி தான் விற்கிறாங்க. எது வாங்க முடியுது? கிட்ட போனா பயமாகுது, கடைக்கு போனாலும் பயமாகுது, நகை கடைக்கு போனாலும் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்குறதுன்னு தெரியல. பொண்ணுக்கு ஒரு பவுன் போறதுக்கு கூட 1 கிராம் போட முடியாது ஆக்குறாங்க. நாங்க எப்படி பொண்ணு ஒண்ணு மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு கொடுக்கணும்னா கூட நீ 20 பவுன் 30 பவுன் கேட்ப, நான் எங்க கொடுக்குறேன்? நீங்க கேட்க மாட்டீங்க, வானா வாங்க மாட்டேன். அவன் வரவன் என்ன பண்ணுவான், அவன் மிடில் கிளாஸ் தான். நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கிற இடத்த பொண்ணு கட்டினா நம்ம நான் எங்க இருந்து சவர கணக்கு போட்டேன், நான் கிராம கணக்கு போடவே முடியாது. என் பொண்ணுக்கு எப்படி கட்டி கொடுக்குது, என் பேத்திலாம் எப்படி கட்டி கொடுக்குது நீ சொல்லு. கட்டி கொடுக்க முடியுமா? இவ்வளவு விலைவாசி யாருன்னா வாங்க முடியுமா? அந்த பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் என்ன கதை ஆகுது? பையங்கிறோம் இப்போ பையன் வச்சிருந்தா கவலையே கிடையாது. நகை விலைன்னு கிடையாது, எல்லா விலைவாசியும் குறைஞ்சா கையெடுத்து கும்பிடுவோம் அந்த கட்சியை. நாங்க தெரியுதா, எல்லா விலைவாசியும் குறைஞ்சதுன்னா கையெடுத்து கும்பிடுவோம். அது மாதிரி எங்களை மாதிரி வேலை பாக்குறவங்க எல்லா வேலை பாக்குறவங்களுக்கும் சம்பளமும் கொஞ்சம் நிறைய கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். அது புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருந்தா எப்படி இதை பாக்குறீங்க? புது கட்சிக்கு புதுசா இப்ப ஒரு கட்சி எத்தனையோ பேர் நிக்கிறாங்க, அதுல ஜெயிச்சாங்கன்னா எப்படி பாக்குறீங்க, எதிர்பார்க்கறீங்கன்றீங்களா? அது அவங்களுடைய சூழ்நிலை எப்படி கொடுப்பாங்க, எப்படி போவாங்க, இவங்களுக்கு அவங்க ஜாஸ்தியா கொடுப்பாங்களா, அவங்கள விட அவங்க ஜாஸ்தியா கொடுப்பாங்க, நமக்குள்ள ஒரு திட்டம் போட்டு பேசுவோம். ஆனா அது குடுக்குறவங்கள வச்சுதான் பொறுத்தது இருக்கு. அவங்கதான் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்க போறது இல்ல. கொடுத்தா ஒரு சந்தோஷம் தானே. யாராச்சும் கரும்பு கொடுத்து சாப்பிடுன்னா வானான்னுவானா? சாப்பிட்டுட்டு தானே போவான். அது மாதிரி நிறைய கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல சார், இவங்கள விட அவங்க நிறைய கொடுக்குறாங்கன்னு போவாங்க. நிறைய கொடுத்தா எல்லாருக்குமே சந்தோஷம் ஜாஸ்தி. சொல்லுன்றீங்க, நாங்க சொல்லணும்னா சொல்லினே இருப்போம். அதெல்லாம் செய்வாங்களா அவங்க? பஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுத்தா ஏறி போயிட்டா போதுமா? பஸ் நான் ஏறி நகர நடந்து தான் வரோம். பஸ் ஃப்ரீயா கொடுத்தா போதுமா? பஸ் யாருக்கு வேணும்? நிறைய வேலைக்கு போறவங்களுக்கு கொடுக்குற, அது உண்மை. அவங்களுக்கும் கஷ்டத்துக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது, அது உண்மை. அது நல்லதுதான் செய்யறா. இருந்தாலும் பஸ் வரைக்கும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? பஸ் வரைக்கும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க சொல்லு? 10 நாளைக்கு படுத்துட்டாங்கன்னா வாடகை கொடுக்கணுமேனு அழுவாங்க இல்லையா? அந்த 10 நாள் உனக்கு வந்தா உள்ள போன உடனே அப்படி சைன் பண்ண உடனே டாக்டர் சொல்லுவான் இவ்வளவு ஃபீஸ் கட்டு. அவன் என்ன பண்ணுவான், இந்த மாத்திரை என் மெடிக்கல்ல தான் இருக்கு, அது உள்ளே ஒரு மெடிக்கல் வச்சு அதுலேயே ஒரு 1000 ரூபாய்க்கு எழுதி அந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து ஃபுல்லா காமிச்சிட்டு போன்றான். அதை காமிக்கணும், அதுக்கு 1000 ரூபாய் எங்க போவேன்? அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் நான் கடன் வாங்கினா கூட நீ பாவம், நீ யார்கிட்ட கஷ்டப்படுறிய? அந்த நேரம் எனக்கு ஐயோ நம்ம வயசானவங்க கேட்குறா கொடுப்பா, நான் கொடுக்கலாம். உன் கஷ்டத்துல என்ன வந்து திட்டுவேன்? ஏமா அன்னைக்கு நான் உனக்கு கேட்டேன், வயசானவங்கன்னு மரியாதை கொடுத்து ஹெல்ப் பண்ணனே, நீ அந்த மரியாதையை காப்பாத்தினியான்னு கேட்பேன். என்கிட்ட பணம் இருக்காது அந்த நேரம். அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது நீ கேட்க மாட்டே, அது நீனா உன்னை மடக்கி வாங்கலாமா? நீ என் வீட்டா நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியும். எதுவுமே வாங்க மாட்டேன். பொண்ணு கொடுத்தாலும் பொருள் வேணா, எது தங்க வேணான்ற ஒன்ன மாதிரி எல்லாம் என்னன்னா, நான் ஊரே எல்லாமே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. அதே மாதிரி நான் உன்னை பெத்து இவ்வளவு உயரம் ஆக்கியிருக்கேன். எனக்கு சோறு போடுற நிலைமையில உனக்கு சம்பளம் எதையா கொடுத்தா தானே எனக்கு சாப்பாடு போட முடியும். உன்னை நான் சரியா படிக்க வைக்காத விட்டுட்டேன்னு வச்சுக்கோ. ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், யானோ தானோ, எனக்கு சக்தி இல்லை. அதுல படிச்சிருக்க நீ பாவம், சின்ன வேலைக்கு போற, அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குது. அதுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தா தானே நான் உனக்கு அம்மானா எனக்கு சாப்பாடு போடணும், நீ உன் கூட பிறந்தவங்க பார்க்கணும், அப்பா அம்மாவை பார்க்கணும். உன்னை எனக்கு படிக்க வைக்க முடியல. மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கீழே இருக்கிறவங்களாம் படிக்க வைக்க முடியல. அதுக்கேற்ற வேலை சின்ன வேலை தான் கொடுப்பான். அவங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தா என்ன? நானே சொல்றேன். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.